Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்குள்ள எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல் ஓட 61வது மேட்ச். இந்த 61வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் இந்த மேட்ச் நிலை இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸுமே அவங்க வின் பண்ணி ஆகணும். கொஞ்சம் ஒரு நல்ல மார்ஜின்லயே வின் பண்ணணும். ரன் ரேட் எல்லாமே இருக்கு. எலிமினேட்டர் ஆயிட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் லக்னோவுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 மே இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிச் ரிப்போர்ட் தென் வெனு தென் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய இந்த டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதில் கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா அந்த ஆப் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். தென் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸும் கொடுக்குறாங்க. தென் லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி. தென் அதுக்கு அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 100% TDS அண்ட் GST இதுல ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வரைக்கும் ப்ளே பண்றோம். ப்ளே பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் எடுக்க முடியுமானா வெறும் 30 செகண்ட்ஸ்ல இன்ஸ்டன்டா உங்களால வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். இது மாதிரி லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் இதுல இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு தமிழ்லேண்ட். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிச் ரிப்போர்ட் இந்த ஏக்னாஸ் கிரிக்கெட் கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடு தான். ஒரு 185 ரன்ஸ் வரைக்குமே இங்க வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பாலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க. பட் 40% ஆஃப் விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. குறிப்பா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸும் இங்க கிடைக்குது. நிறைய வெனுவில் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்குமே கொஞ்சம் டாமினேஷன்ஸ் இருக்கு. பிளாட் ட்ராக் தான். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இருக்குங்க. டெத் ஓவர்ஸ்ல as usual ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் பாலர்ஸோட விக்கெட் கவுண்டிங் அதிகமா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்லயுமே ஸ்பின்னர்ஸ் இங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40% ஆஃப் விக்கெட் ஸ்பின்னர்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பா வேல்யூ இருக்குங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல 176 ஒரு ஆவரேஜான ஒரு ரன்ஸா இருந்திருக்கு. கடைசி 5 T20ல இதுல பாத்தீங்கன்னா 50 விக்கெட் போயிருக்குங்க. அதுல 31 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 19 விக்கெட் ஸ்பின்னர்ஸும். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் 5 முறை மோதிருக்காங்க. அதுல லக்னோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேவரா இருந்திருக்கு. அவங்களுக்கு தான் ஃபேவரா இருந்திருக்கு. 4 முறை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனும் சொல்லிக்கிற அளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு போகல. ஹெட்வெட்ல ஃபுல்லா லக்னோ தான் கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு. அவருக்கு இந்த COVID-19 அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுனால அவர் பாத்தீங்கன்னா இதுல விளையாட மாட்டாரு. இந்த மேட்ச் விளையாட மாட்டாரு. இஷான் கிஷன் டைரக்டாவே இன்னிங்ஸ் ஓபன் பண்ணா பாசிபிலிட்டிஸ் அதிகங்க. அபிஷேக் சர்மா தென் இஷான் கிஷன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்சே இஷான் கிஷன் தான் விக்கெட் கீப்பர் பண்ணாரு. அவர் இந்த மேட்ச் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறது. சச்சின் பேபி, கமிந்து மெந்திஸ், டிராவிஸ் ஹெட் இல்லாதனால கமிந்து மெந்திஸ் உள்ள வந்துருவாரு. டாப் 4 பேருமே லெஃப்ட் ஹேண்டர். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். தினத்துதான் ஹென்ரி கிளாசன், அபினவ் மனோகர், அனிகேட் வெர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனட்கட், இஷான் மல்லிகா, தென் ஜீசன் அன்சாரி. இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென்
லக்னோ சூப்பர் ஜெயின். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சு மார்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங், ஆவேஷ் கான், ஆகாஷ் சிங், தென் ரவி பிஷ்னாய். ஸோ இது வந்து லக்னோவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாரை பிக் பண்ணலாம், யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல டாப் 6 பேத்துல டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஐடன் மக்ரமும் அண்ட் ரிஷப் பந்தும் தான். ரிஷப் பந்த் ஆஸ் யூசுவல் நமக்கு தெரியும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், பட் பேட்டிங்ல வந்து ஆடக்கூடிய. பட் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு டோட்டலி ஃபிளாப்புங்க. ஒரே ஒரு மேட்ச் அத்தி பூத்தார் மாதிரி சிஎஸ்கே அகேன்ஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் வந்து அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அவர் பெருசா ரன்ஸ் எதுவும் அடிக்கல. பட் ஒரு நல்ல பிளேயருக்கு அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது ஒரு கேப் தேவைப்படுங்க. அது இந்த கேப் அவர் கண்டிப்பா இந்த கேப் வந்து அவருக்கு எதுல தப்பு பண்ணிருப்போம் அப்படிங்கறத கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பார். நிறைய நெட்ஸ்ல அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா இந்த மேட்ச் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், அது இல்லாம பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுன் கண்டிப்பா பேட்டிங்க்கு வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டவுன் தான். ஸோ பேட்டிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்க்கு ரிஷப் பந்த் இருக்காரு. தென் ஐடன் மக்ரம்க்கு எதுக்காக நம்ம சொன்னோம் இந்த மேட்ச் அவர் போல் பண்ண சான்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. மேக்சிமம் 4 ஓவர் கூட போட வாய்ப்பு இருக்குங்க. மினிமம் 2 மேக்சிமம் 4 ஓவருமே போட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ல 4 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், சச்சின் பேபி, கமிந்து மெந்திஸ்னு 4 லெப்டிஸ் இருக்காங்க. நான் சொல்றேன் மினிமம் 2 மேக்சிமம் 4 ஓவருமே கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஐடன் மக்ரமை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேண்டசி வேல்யூ ஆஸ் அ பேட்டரா மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ஸ்லயுமே அவருக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ரெண்டுலுமே இப்ப ஐடன் மக்ரம் தென் ரிஷப் பந்த் 2 பேருமே டாப் 6 பேர்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. மிச்சு மார்ஸ், நிக்கோலஸ் பூரன் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சரவெடி மாதிரி ஸ்டார்டிங்ல நல்லா வெடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே புஷ்ன்னு போன மாதிரி ஆயிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இந்த 2 பேருமே தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த டீம் வின் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நடுவுல அப்படியே வந்து சோட போன மாதிரி ஆயிட்டாங்க. பெருசா ரன்ஸ் எதுவுமே வரல. மைனஸ் இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா மிச்சு மார்ஸ் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த போறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த கேட்ச் மூலமே கிடைக்கக்கூடிய இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. ஆஸ் அ பேட்டரா ஒரு 30ல இருந்து 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். அப்பதான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அது வருமானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்குங்க. இவரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி வேரியேஷன்ஸ் பவுலர்ட்டையும் கொஞ்சம் கஷ்டப்படுவார். இந்த 2மே ஆப்போனன்ட் டீம்ல இருக்கு. ஜெயதேவ் உன்னட்கட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதுலயும் வேரியேஷன்ஸ் போடக்கூடியவர். தென் பேட் கமின்ஸ் நமக்கு நல்லா தெரியும் நல்ல வேகமாகவும் போடுவாரு. அதே ஆக்ஷன்ல பால் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் அந்த பவுண்டரி அதாவது பவுன்சஸ் ஸ்லோவர் பவுன்சஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணுவார். மேபி இன்சிலாவே ஒரு ட்ரெண்ட் வந்து மிச்சல் மார்க்ஸ்க்கு அவங்கள்ட்ட இருந்து இருக்கலாம். ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குங்க. அந்த 20 ரன் ஃபேண்டசி டீம்ல வருமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிக்கோலஸ் பூரான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்டேஜ்னு மிச்சல் மார்ஸை கம்பேர் பண்றப்போ நிக்கோலஸ் பூரானுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணுவாரு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவர்கிட்ட நம்ம பேட்டிங்ல வந்து நம்ம மினிமம் 25 மேக்சிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் அடிக்க வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஐடன் மக்ரம் பேட் ஆஸ் அ பேட்டரா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு 20 to 25 ரன்ஸ் தான். ஒரு ஐ திங்க் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஐடன் மக்ரம் கிட்ட. ஆனா அந்த அட்வான்டேஜ் அந்த பவுல் பண்றாரு மினிமம் 2 மேக்சிமம் 4 ஓவருமே கூட வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவர் மேபி இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு வந்து வந்துடுறாரு. தென் ஆயுஷ் பதோனி, மில்லர் இந்த 2 பேருக்கான காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது. தென் அப்துல் சமாத் வேற இருக்காரு. இந்த 3 பேத்தையுமே ஆர்டர் எப்ப வேணாலும் மாத்தி ஆட வைக்கிறாங்க. அதுல நம்ம ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் நம்ம டீம் கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்றோங்கிறத பொறுத்து இவங்களை நம்ம கொண்டு போகலாம். இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஃபேவரா டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற லக்னோவோட விக்கெட் 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க மேக் பண்றீங்கன்னா அதுக்கு ஆயுஷ் பதோனி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பார். டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி நீங்க டாப் ஆர்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 பேர்த்துல இருந்து ஒரு 2 விக்கெட் ஏர்லியா விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க மேக் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து
ஆயுஷ் பதோனியை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க டாப் ஆர்டர் கூடிய எல்லாத்தையும் போட்டுட்டு ஆயுஷ் பதோனியும் கொண்டு போறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆயுஷ் பதோனி எந்த சமயத்துல நமக்கு பயன்படுவாரு அப்படிங்கறது சொல்றேன். மேபி பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க, லக்னோ வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு, ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாருங்க. ஒரு ஒன் சைடான டீம்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஐடன் மக்ரம், மிச்சு மார்ஸ் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஸ்கோர் வருமானம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஆனா அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஐடன் மக்ரம் கிட்ட அந்த பவுல் பண்ற அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவர் கொண்டு வந்துடுறாரு. ஒரு பெரிய ஸ்கோர் போகல, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 30 ரன்னுக்குள்ள விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படின்னா உடனே என்ன ஆகும், நிக்கோலஸ் போரானுக்கு அடுத்தபடியா ரிஷப் பந்துக்கு முன்னாடி ஆயுஷ் பதோனி ஆட வைப்பாங்க. அப்படி ஆயுஷ் பதோனி வந்து அவர் ஒரு 30 ரன் அடிச்சு அதை 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அப்படி பிடிச்சாருன்னா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ இப்போ ஒரு ஒன் சைடா டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க மேக் பண்றீங்கன்னா அதுல பதோனிக்கு இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேட்டிங் செகண்ட்னா பதோனிக்கு முன்னாடியே மில்லர் உள்ள கொண்டு வந்துருவாங்க. கடைசி 6 ஓவருக்கு வந்து மில்லர் உள்ள வந்துருவாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 15 to மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துருமானா கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும்போது அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எங்க இருக்கும், லாங் ஆஃப்ல இருக்குங்க. ஸோ அந்த லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால கடைசி கட்டத்துல ஸ்லாக் ஓவர்ஸ்ல அந்த 17, 18, 19 அந்த கடைசி 4 ஓவர்ல எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவாங்க. மோஸ்ட்லி ஸ்டேட் பவுண்டரிஸ் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியா ரன்னை கொண்டு வர ஒரு இடம் பாத்தீங்கன்னா அது ஸ்டேட் பவுண்டரிஸ் தான். ஸோ அங்கதான் இவர் ஃபீல்டிங் இப்ப லாங் ஆஃப்ல இருப்பாரு. மினிமம் 2 கேட்ச் பிடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க லக்னோ அப்படின்னா 2 கேட்ச், அதுலயே 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், 20 பாயிண்ட் அதுலயே வந்துடும். தென் இவர் வந்து சேஸ் பண்றதுக்கு கடைசி 25 ரன் அது ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். ஸோ சேஸ் பண்ணும்போது டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங், ஆவேஸ் கான், ஆகாஷ் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய் ரொம்பவே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் ஆப்ஷன். இந்த 5 பேர்த்த கம்பேர் பண்ணும்போது நீங்க ஐடன் மக்ரமே ஓரளவு சேஃபான ஆப்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆப்ஷனா வந்து தெரியுது. பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப 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 இன்எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இந்த திக்வேஷ் கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணி மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட மாற சான்சஸ் இருக்கு. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு, ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாருங்க. அதே மாதிரி ஆவேஸ் கான், ஸோ டெத் ஓவர்ஸ்ல யார் பவுல் பண்ண போறோம், ஆவேஸ் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இவங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல தான் வர போறாங்க. ஆவேஸ் கான் கண்டிப்பா அந்த 20வது ஓவர் அவர் தாங்க பவுல் பண்ண போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மற்ற எல்லாருமே ஒரு விக்கெட் எடுப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க ரவி பிஷ்னாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரவி பிஷ்னாய் அண்ட் ஆவேஸ் கான் இந்த 2 பேர் காம்பினேஷனோட போங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா திக்வேஷ் அண்ட் ஆவேஸ் கான் இந்த காம்பினேஷன் வர்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதுல இந்த ஆகாஷ் சிங் இவரோட ஓவரும் பிரின்ஸ் யாதவ் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாருங்க. அந்த ஆகாஷ் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான் மோஸ்ட் ப்ராபபிலி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஐடன் மக்ரம் இவரோட ஓவர்ஸ் வந்து தட்டி பறிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் இந்த 2 பேரும். ஸோ நான் எப்பவுமே சொல்றதுதான், அபிஷேக் சர்மாவுக்கு இது வரைக்கும் நம்ம சொன்ன வரை பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல அவர் கிட்டத்தட்ட 10ல 8ல இருந்து 9 மேட்ச் இயர்லியராகவே அவரோட விக்கெட்டை வந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. இது தொடர்ச்சியா இந்த சீசனும் நடந்துகிட்டே இருக்கு. அதான் பேட்டிங் செகண்ட்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ஆடுவாரு. சேஸ் பண்ணும்போது அவர் ரொம்பவே அந்த எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருந்தாலும் அதை வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்பதான் ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ணணுங்கிறப்ப கொஞ்சம் ஒரு விக்கெட்டை விட்டுட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் தான். அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படின்னா 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் இருக்கு. அபிஷேக் சர்மாவுக்கு பேட்டிங் செகண்ட்ங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ட். இஷான் கிஷானோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, விக்கெட் கீப்பர் வேற அவர் தான் பண்றாரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நீங்க அவருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சச்சின் பேபி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பிளேயர் தான். டொமஸ்டிக் லெவலில் நிறைய ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய லீக்ல ஐபிஎல் லீக்ஸ்ல ஆடினதுல இது வரைக்கும் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கலாம். பட்
ஆப்போனன்ட் டீம் இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். டொமஸ்டிக் லெவல்ல அவங்களாம் கிங்கு, இவரும் டொமஸ்டிக் லெவல்ல கிங் தான். ஐ திங்க் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஃபேண்டஸ் டீம்ல வருவாரான்னா அது ஸ்லைட்லி ஒரு கொஸ்டின் மார்க். கமிந்து மெந்திஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், இசான் மலிங்கா 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர், ஜீசன் அன்சாரின் ஒரே ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால கமிந்து மெந்திஸ் தாங்க இந்த மேட்ச் வந்து போல் பண்ணுவாரு. 2 ஓவராவது போல் பண்ணிடுவாருங்க. இந்த 2 ஓவர்ல கண்டிப்பா ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சிரும். அது அன்எக்ஸ்பெக்டடாகவும் சரி விக்கெட் மொத்தத்தில் அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிரும். தென் அவர் வரக்கூடிய டவுன் மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஒரு ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க கமிந்து மெந்திஸ் இந்த மேட்சோட ஒரு பிக் ரோலா வந்து இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரைங்க. பேட்டிங் செகண்ட்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ல கொண்டு போங்க. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, அவர் பண்ணாதது ஒரு மைனஸ் அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு கம்மியாயிடுது. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கடைசி 6 ஓவர் பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. கண்டிப்பா ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவாரு. கடைசி 6 ஓவர்ல வந்து அவர் 50 அடிச்சாருன்னா கூட அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அபினவ் மனோகரை ஒரு டிஃபரன்ஸில நீங்க ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் கவர் பண்ணி நிக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா மேபி லக்னோ வந்து ஒரு 180-190 ரன்ஸ் அடிச்சிடறாங்கன்னா இவரு தான் கடைசியா வந்து ஒரு 25 ரன்னோ 30 ரன்னோ அடிச்சு ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல திடீர்னு பார்த்தா ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ இசான் கிசான், கமிந்து மெந்திஸ், ஹென்ரி கிளாசன் இந்த காம்பினேஷனோட போங்க. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அபிஷேக் சர்மா, இசான் கிசான், கமிந்து மெந்திஸ், அபினவ் மனோகர் இந்த காம்பினேஷனோட போங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அதுக்கு அடுத்ததா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், இசான் மலிங்கா இந்த காம்பினேஷன் 4 ஃபாஸ்ட் பவுலர். தென் ஜீசன் அன்சாரி ஒரு ஸ்பின்னர். இதுல 4 ஓவர் போல் பண்ண வாய்ப்பு பேட் கமின்ஸ் அவரு 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. ஜெயதேவ் உனட்கட் 3 ஓவர், ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர், இசான் மலிங்கா 3 ஓவர் போடுறாரு. ஜீசன் அன்சாரி அவரோட 4 ஓவர் போட்டுறாரு. ஒரு மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வந்து கமிந்து மெந்திஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் காம்பினேஷன். இன்சிலா பவர் பிளேஸ்ல பேட் கமின்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸை எடுத்துடுறாரு. ஜெயதேவ் உனட்கோட பேட் கமின்ஸும் ஜெயதேவ் உனட்கட்டும் வந்து இன்சிலா பவர் பிளேல போல் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸும் ஹர்ஷல் பட்டேல் போல் பண்றாங்க. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் வந்து அந்த ஈசன் மலிங்காவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ 2ங்கிறது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்கள் எடுக்க ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா பேட் கமின்ஸ்க்கு வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. பேட்டிங் அதாவது பவுலிங் செகண்டா இருந்தாலுமே ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துவார். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் கன்ஃபார்மா எடுத்துவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு பேட் கமின்ஸ். தென் பேட்டிங்ல வந்தாலும் 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அவருக்கான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் போல் பண்றத காட்டிலும் செகண்டா போல் பண்றப்போ அவரோட வேரியேஷன்ஸ்க்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஹர்ஷல் பட்டேல். ஜெயதேவ் உனட்கட் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஈசன் மலிங்கா போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட், ஜீசன் அன்சாரி போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா பேட் கமின்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. இசான் கிசானுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. டபுள் ஆப்ஷன்ஸ், விக்கெட் கீப்பர் மூலமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கிடைக்கும். அபிஷேக் சர்மா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேண்டசி டீம் மூலமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. தென் லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஐடன் மர்க்ரம் அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல மேபி அன்எக்ஸ்பெக்டடா 2வது விக்கெட் ஒரு விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டி ஸ்லைட் இருக்கு. அது 2வது விக்கெட்டா மாறும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்ட் ஆயிருவாரு. தென் நிக்கோலஸ் பூரானுக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது இந்த மேட்ச் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. மேபி அவரோட ஃபார்மா ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா கூட இந்த மேட்ச் இருக்கும். தென் ஆவேஸ் கான் மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், OG11 ஆப்பும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குங்க. ஸோ அது வந்து கிராண்ட் லீகை நீங்க கொண்டு போறதுக்கான கிராண்ட் லீக் டீமை எப்படின்னா இப்போ 7 மணிக்கு டாஸ்க் போடுறாங்க, 7:10 லைன் அப்ஸ் வருது. கடைசி 20 நிமிஷத்துக்குள்ள உங்களால் 20 டீமை கிரியேட் பண்ண முடியாதா? அந்த OG11 ஆப் அது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது பிரைம் ஆப் கிடையாது. அது நீங்க காசை வாங்கிட்டு அந்த டீம் கொடுக்காது. நீங்க தான் அந்த டீமை கிரியேட் பண்ண போறீங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டெலிகிராம்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனல் டெலிகிராம் பேஜுக்குள்ள போனீங்கன்னா சேனலுக்குள்ள போனீங்கன்னாவே மேல பின் பண்ணி இருக்கும். அதை டச் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஐடியாவை பிடிக்கும். அது மூலியமா கண்டிப்பா நம்ம வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கூட ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ அப்டேட்டை பத்தி நான் டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். போய் பாருங்க. பார்த்துட்டு அதை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸை போட்டு நம்ம நிறைய வின் பண்ண
ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.